கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பருந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவாந்து நின்றோம் ஓது கலமுடைய பாவாய் எழுந்தீர்வாய் பாடி பறையே கொண்டு மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையிலே 8வது பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவாய் என ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் நோன்பிலே இறங்கி இருக்கக்கூடியவர்கள். இங்கே கோதுகலமுடைய பாவாய் என்னால் என்ன அர்த்தம் என்னால், எல்லா கோபிகைகளுக்கும் கண்ணனிடத்திலே அதிகமான ஆசை உண்டு. எல்லாரும் கண்ணனிடத்திலே ஆசை வைத்தவர்கள், பக்தி வைத்தவர்கள். ஆனால் கண்ணனுக்கு ஒரு கோபிகையினிடத்திலே அதிகமான ஆசை உண்டு என்னால் அது இன்றைக்கு எழுப்பப்படக்கூடிய கோபிகை தான் என்று காட்டுகிறார்கள். கோதுகலமுடைய பாவாய். கோதுகலமுடைய பாவாய் என்னால் என்ன அர்த்தம்? இவளுடைய குதூகலத்தை கண்ணனிடத்திலே உடையவள், கண்ணனுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே கொண்டவள் என்ன. அப்படி நீ வந்தால்தான் கண்ணனங்களை ஏறெடுத்து பார்ப்பான் என்று அப்படி ஒரு உயர்ந்த கோபிகையை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். வழக்கம் போல பொழுது விடிந்ததற்கு அடையாளம்னு சொல்றார். வேற ஏதாவது அடையாளம் சொன்னா உள்ளே இருப்பவள் மறுத்து பேசி விடுகிறாள். சரி, நாம என்ன பண்ணலாம்னா கிழக்கு வெளுத்து விட்டது என அதே அடையாளமா சொல்லிவிடலாம். கீழ்வானம் வெள்ளென்றுன்னு சொன்னான். இதை நிச்சயமா மறுத்து பேச முடியாதோ இல்லையோ. ஆனா இதையும் கூட உள்ளே இருப்பவள் மறுத்து பேசிவிட்டாள். அவள் என்ன சொல்லிவிட்டாள் என்னால், கிழக்கு வெளுத்ததுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் வெளுத்தது என்னால், நீங்கள் எல்லோரும் அந்த எப்போ பொழுது விடிய போகிறது, எப்போ பொழுது விடிய போகிறது என்று அந்த கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் யாரு? திங்கள் திருமுகத்து சேழையார், சந்திரனை போல முகத்தை கொண்டவர்கள். நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது, கிழக்கு திக்க பார்க்கும் பொழுது உங்களுடைய முகவொளி பட்டு கிழக்கு திக்கிலே பட்டு அப்படியே கிழக்கு வெளுத்தார் போல தோன்றுகிறதே தவிர உண்மையாக கிழக்கு வெளுக்கவில்லை என்று ரொம்ப பெரிய பதிலாக சொல்லிட்டார். சரி, இந்த அடையாளத்தை நீ ஒப்புக்கொள்ளவில்லையா? நாங்கள் வேறு அடையாளத்தை கூறுகிறோம். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னு இன்னொரு அடையாளத்தை சொன்னான். எருமைகள் எல்லாம் இருக்கிறதே எல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக பரந்தனகான். அதாவது பசுக்களுக்கும் எருமைக்கும் ஒரு வித்தியாசம். பசுக்கள் காலையில் எழுந்த உடனே அது பாலை சொரிந்து விடும். ஆனால் எருமைகள் ஏதாவது அதுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்தா தான் அது பாலை சொரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப தாமசமான பிரகிருதிகள். அதனால முதல்ல அதை சிறுவீடு மேய்தல் என்று அனுப்ப வேண்டும் எருமைகளை. அப்படி அந்த எருமைகள் எல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக எல்லாம் புறப்பட்டு விட்டன அப்படின்னு ஒரு அடையாளத்தை சொன்னான். இந்த அடையாளத்தையும் மறுத்து பேசிவிட்டாள் உள்ளே உறங்கி கொண்டிருப்பவள். அவள் என்ன சொன்னாள்னா, உண்மையா எருமைகள்லாம் போகல. உண்மையா என்ன நடக்கிறதுன்னா, எப்பொழுது பொழுது விடிய போகிறது என்று நீங்கள் எல்லாம் கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய முகவொளி பட்டு இருளெல்லாம் திரள் திரளாக விலகுகின்றன. அந்த இருள் அப்படி போறது உங்களுக்கு எப்படி தெரிகிறதுன்னா, ஏதோ எருமை சிறுவீடு மேய்வதற்காக புறப்பட்டு விட்டார் போலே உங்களுக்கு தோன்றுகிறதே தவிர உண்மையாக பொழுது விடியவில்லை. எருமையெல்லாம் போகல, பொழுது விடியவில்லைன்னு சொன்னோம். உடனே என்னம்மா இது, என்ன பண்ணாலும் நாங்கள் என்ன சொன்னாலும் நீ அதை மறுத்து பேசி விடுகிறாய். எல்லாரும் வந்தா எடுத்து எல்லாரும் கண்ணனுடைய இந்த திருமாளிகைக்கே எல்லாரும் போயின்னு இருக்கா அப்படின்னு சொன்னாலும், எல்லாரும் போயாச்சா, நான் வராம எல்லாரும் போயாச்சா அப்படின்னு கேட்டு, இல்லையா நீ வராம எப்படிமா போவா, எல்லாரும் அப்படி போயிட்டு இருந்தா, இப்படி போயிட்டு இருந்தவர்களிடத்துல நீ இன்னும் வரவில்லைன்னு சொன்னோம். உடனே என்ன பண்ணிட்டா, போவான் போகின்றாரை
போகாமல் காத்து, எல்லாரும் அப்படி போவதற்காக போகின்றவளை போகாமல் காத்து, உன்னை கூவான் வந்து நின்னோ, உன்னை எழுப்பிண்டு போகலான்னு எல்லாரும் மிக்குள்ள பிள்ளைகளும் எல்லாரும் நிற்கிறார்கள். எல்லாரிடத்தையும் சொன்னோம். எல்லாரும் கண்ணனுடைய திருமாளிகையை நோக்கி அப்படியே நடந்துட்டே இருந்தா. இப்போ என்ன ஆயிடுத்து, நீ வரலன்னு சொன்னோம். உடனே எல்லாரும் அப்படியே ஒரு கம்பத்தை போல நின்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் உள்ளே இருப்பவள் கேட்டால், அப்படி எனக்கு என்ன பெருமை, நான் வரலன்னா எல்லாரும் நிற்கிற அளவுக்கு எதுக்கு என்னிடத்திலே நீங்கள் அப்படி என்ன எனக்கு பெருமை என்று கேட்டாலும், நீதான் கோதுகலமுடைய பாவாய், கண்ணனுடைய குதூகலத்தை உன்னிடத்திலே முழுவதுமாக கொண்டவள். உன்னோடு போனால்தான் கண்ணனே எங்களோடு பேசுவான். நீ இல்லாமல் போனால் கண்ணன் எங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அதனால நீ வர வேண்டும். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நாம் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், பாடி பறை கொண்டு எம்பெருமானை பாடி. இந்த பாவை நோன்பே நாம சங்கீர்த்தன வைபவம் தானே. அப்ப எம்பெருமானை பாடி அவரிடத்திலே பறை என்கிற வாத்தியத்தை கொள்ளப் போகிறோம். சாதாரண அர்த்தம். உயர்ந்த அர்த்தம் என்ன, எம்பெருமானை பாடுகையே இவர்களுக்கு பிரயோஜனம். பாடுகையே பறை, பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். மாவாய் என்னால் கேசி என்கிற அந்த குதிரையை அழித்தவன், அந்த குதிரையை கேசவன் இல்லையா, கேசியை அழித்தவன் கேசவன். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அந்த முஷ்டிக சாணூர், அந்த இரண்டு மல்லர்களை எம்பெருமான் கொன்றானே கண்ணபிரான், அந்த மாவாய் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனான எம்பெருமான். அவனை சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பார்த்து ஒரு அஞ்சலியை நாம் பண்ணிவிட்டோம் என்னால் அவன் என்ன ஆவான், ஆ ஆ என்று ஆராய்ந்தருள்வன். ஆஹா, நீங்கள் இருக்குமிடம் தேடி நான் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டியிருக்க, நான் இருக்குமிடம் தேடி நீங்கள் வந்து விட்டீர்களே, என்னை உடனே நான் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள், நான் உடனே கொடுத்து விடுகிறேன் என்று ஆ ஆ என்று ஆராய்ந்தருள்வன் என்று இந்த கோபிகையை எழுப்பினார்கள். அவளும் வந்து இந்த கோட்டியிலே கலந்து அடுத்த திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.